2 முக்கியமான எல்லை கோடை பற்றி பார்த்துடலாம். இந்தியா, சீனா, பூடான் கிழக்கு பகுதி ஆகிய பகுதியில் இடையேயான எல்லைக்கோடு மக்மாங்கன் எல்லைக்கோடு. இந்தியா, சீனா, பூடான். இது 1914ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் இந்தியா, திபெத், சீனா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. எப்போ தீர்மானித்தோன்னா 1914. மக்மாங்கன் எல்லைக்கோடு 1914. பிரிட்டிஷ் இந்தியாவின் சார்பில் இந்தியாவிற்கான செயலாளராக ஆர்தர் ஹென்றி மக்மஹன் என்பவர் கலந்து கொண்டார். இந்தியாவின் சார்பாக மக்மஹன் அப்படிங்கிறது கலந்து கொண்டார். அதனால் இந்த எல்லைக்கோட்டுக்கு பேர் மக்மாங்கன் எல்லைக்கோடு வச்சிட்டாங்க. அடுத்த கீழே பாருங்கள். 1949ஆம் ஆண்டு நிர்ணயிக்கப்பட்ட போர் நிறுத்த கோடு 1972க்கு பிறகு எல்லை கட்டுப்பாடு கோடு என அழைக்கப்பட்டது. இது 1972ஆம் ஆண்டில் சிம்லா ஒப்பந்தத்தின்படி 1972ஆம் ஆண்டு சிம்லா ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லையாகும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ள எல்லைக்கோடு ஆகும். இக்கோடு பிரிவினை செய்யப்பட்ட போது ராட்க்ளிஃப் கோடு என்று அழைக்கப்பட்டது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ளது ராட்க்ளிஃப் எல்லைக்கோடு. அதேபோல் சீனாவுக்கு பார்த்திங்கன்னா மக்மன் எல்லைக்கோடு, பாகிஸ்தானுக்கு ராட்க்ளிஃப் எல்லைக்கோடு. ஏன் ராட்க்ளிஃப்னா, ராட்க்ளிஃப் என்பவர் எல்லை நிர்ணய ஆணையத்தின் தலைவராக செயல்பட்டார். அதனால் அவர் பேர் வச்சாச்சு. தற்போது கட்டுப்பாடு கோடு என்று அழைக்கப்படுது. இது தற்போது கட்டுப்பாடு கோடு என்று அழைக்கப்படுகிறது. எந்த வருஷம்? 1972. இது 1914ஆம் ஆண்டு மக்மன் எல்லைக்கோடு. இந்தியா, சீனா. இது இந்தியா, பாகிஸ்தான். ராட்க்ளிஃப் கோடு இந்தியா, பாகிஸ்தானுக்கும் இடையே.